வணக்கம், வெல்கம் டு தியாஸ் கிரீன் கிச்சன். இன்றைக்கி பொட்டேட்டோ குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு சிறிய துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்க்குறேன். அதை கொஞ்சம் பொரிய விடணும். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அதையும் பொரிய விடணும். இப்போது சோம்பு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அது எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட கலர் மாறி வர நல்லா வதக்கி விடணும். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை வெங்காயத்தோடு சேர்த்து இந்த டைமில் வதக்கிறப்போ குருமாவோட மனம் நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய்களை நான் சேர்த்துருக்கேன். இது விதைகளை நீக்கியிருக்கேன். காரணம் குழந்தைங்களும் சாப்பிடணும், காரம் கம்மியாக வேணும், அதுக்காக விதைகளை நீக்கியிருக்கேன். அப்படி உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் பாதியை நறுக்கிட்டு அப்படி சேர்த்துக்கலாம். மிளகாய் எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதையே இந்த வெங்காய மிக்சரோட நான் சேர்க்குறேன். இந்த தக்காளி நல்ல குழைய வெந்து வரணும். தக்காளி குழஞ்சதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா 1லேருந்து 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பெரிய உருளைக்கிழங்கு அவிச்சு துண்டுகளை வெட்டி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு துண்டுகளை இந்த மசாலா கலவையோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் அவிக்காமலும் சேர்க்கலாம். ஆனால் வேகிற டைம் ஜாஸ்தியாகும். தண்ணி நிறைய விட்டு நீங்கள் வேக வைக்கணும். இப்போ குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். 1 கப்பு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் கிளறி விடுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிருக்கிறேன் நான். ஆனால் கிரேவிக்கு தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ, எந்த திக்னஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. குருமாக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். அரை டீஸ்பூன் கல் உப்புன்னு சேர்த்துருக்கேன். உங்களோட சுவைக்கு ஏற்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. மல்லித்தழைகளை சேர்க்குறேன். மல்லித்தழைகள் கிரேவி கொதிக்கிறப்பே சேர்த்தோம்னா அந்த குழம்போட அந்த டேஸ்ட், அதோட மனம், அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக சேர்க்குறதோட இடையில சேர்த்தோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு 1/4 கப் துருவிய தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன தக்காளி, இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது குழம்போடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அதோட பச்சை வாசனை போகணும். சேர்த்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பூரி, சப்பாத்தி, இட்லியோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நன்றி.